ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பரான டாபிக் உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். எக்கச்சக்கமான சென்டென்ஸ் பேட்டர்ன் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். அதை நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுது த்ரூ யுவர் கமெண்ட்ஸ். நான் பார்க்குறேன், ஒவ்வொரு கமெண்ட்டும் பார்க்குறேன், அதிலே நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, எஃபெக்டிவாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி எவ்ரிடே கம்யூனிகேஷனில் எம்ப்ளாய் பண்ணுங்கள். ஓகே, கான்ஃபிடண்ட்டாக பேசுங்க. ஆனதாகட்டும், நம்ம பார்த்துக்கலாம். கான்ஃபிடண்ட்டாக பேசுங்க. ஓகே, அதே மாதிரி இன்னைக்கு ஒரு சூப்பரான டாபிக் நான் சொல்லித்தர போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். சரிங்களா? அண்ட் நம்மளோட கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மெயில் ஐடிக்கு எங்களை ரீச் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்புகிறோம். அண்ட் ட்ரெயினர் நான் தான் இருப்பேன், அதனால் நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம். ஏன்னா ஒரு சிலருக்கு ஒரு டவுட் இருக்கலாம், என்ன அப்படின்னா டேவிட் அண்ட் மைஸை நம்மளை வர வச்சுட்டு வேறு யாராச்சும் ட்ரெயினர் போட்டு நடத்திடுவானோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்கலாம். நீங்கள் அந்த டவுட் வேண்டாம், நான் தான் உங்களுக்கு டீச் பண்ணுவேன். ஓகே, இன்கேஸ் நம்ம கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ண விரும்பினா அந்த மெயில் ஐடிக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். அண்டு இதுதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். ஓகே, இன்றைக்கி ஒரு சூப்பரான டாபிக் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோக்குள்ளே போயிடலாம். தமிழில் பேசும்போது இந்த மாதிரி சென்டென்சஸ் எல்லாம் நிறைய டைம் பேசியிருப்போம். என்ன அப்படின்னா, அவன் பேசிக்கிட்டே சாப்பிட்டான், மொபைல் நோண்டிகிட்டே நடந்தான். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 2 ஆக்ஷனை ஒரே ஆள் செய்கிறத நம்ம சொல்லுவோம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக சொல்லிடுவோம், இன்னொரு ஆக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டினியூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி சென்டென்சஸை நாம் வேற ஒரு ஆங்கிளில் படித்து வச்சுருப்போம். ஆனால் அந்த ஆங்கிள் இங்கே செட் ஆகாது. அதோட மீனிங் வேறு, இதோட மீனிங் வேறு. என்ன அப்படின்னா, வென் அப்படிங்கிற வார்த்தையை போட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த வென் அப்படிங்கிற வார்த்தை எந்த அர்த்தத்தில் வரும் அப்படின்னா, வென் அப்படிங்கிறது சென்டென்ஸுக்கு நடுவில் கன்ஜங்ஷனாக வரும்பொழுது பொழுது அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். ஓகே, பொழுது அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். எப்படின்னா இங்கே பாருங்களேன், I watched நான் கவனித்தேன் when he was playing அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு சென்டென்ஸ். இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வென்னை யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கோம். I watched when he was playing. அவன் விளையாடி கொண்டிருந்த பொழுது நான் கவனித்தேன். ஓகே, he was playing அப்படின்னா அவன் விளையாடி கொண்டு இருந்தான், அவன் விளையாடி கொண்டு இருந்தான். அப்போ ஒரு ஃபுல் சென்டென்ஸ் இருக்குது, கரெக்டுங்களா? ஒரு ஃபுல் கம்ப்ளீட் சென்டென்ஸ் இருக்குது. அவன் விளையாடி கொண்டிருந்தான். அப்போ இந்த மாதிரி ஒரு ஃபுல் கம்ப்ளீட் சென்டென்ஸுக்கு முன்னாடி வென்னு வந்துச்சுன்னா பொழுது அப்படிங்கிற அர்த்தம் வந்துடும். ஓகே, நல்லா கவனிக்கணும். வென்னுக்கு அடுத்து நவுன் இருக்கா இல்லை வேர்ப் இருக்கா, அதை ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ஏன் அப்படின்னா, இந்த வென்னுக்கு அடுத்து நவுன் இருந்தால் பொழுது அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். அதே இந்த வென்னுக்கு அடுத்து இந்த வாஸ் வேர்ப் இருந்திருந்தால் என்ன அர்த்தத்தில் வரும் அப்படின்னா எப்பொழுது அப்படிங்கிற அர்த்தத்தில் வந்திருக்கும். ஓகே, கொஸ்டினாக மாறி இருக்கும். ஆனால் இங்கே நமக்கு என்ன இருக்குது, வென்னுக்கு அடுத்து வெறும் நவுன் தான் இருக்குது, அதனால் பொழுது அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். ஹி வாஸ் பிளேயிங், அவன் விளையாடி கொண்டு இருந்தான், அவன் விளையாடி கொண்டு இருந்த பொழுது நான் கவனித்தேன். இது நமக்கு தெரியும். 2 ஆக்ஷன் நடக்குது. 2 ஆக்ஷனுமே வேறு வேறு நபரால் நடக்குது. பாருங்கள், நான் கவனித்தேன், அவன் விளையாடி கொண்டு இருந்தான். இது நான், அது அவன். 2 டிஃப்ரெண்ட்டான நவுன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது இதே சாயல் தான், ஆனால் இந்த மெத்தட் இல்லை. ஓகே, என்னன்னு பாருங்களேன். நான் தமிழ் எழுதுகிறேன். நான் விளையாடிக்கொண்டே, நான் விளையாடிக்கொண்டே சாப்பிட்டேன். ஓகே, இப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும். அந்த தமிழ் அர்த்தத்திற்கும் இந்த தமிழ் அர்த்தத்திற்கும் இருக்க வித்தியாசத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அங்கே என்ன இருக்குது, அவன் விளையாடி கொண்டிருந்ததை நான் கவனித்தேன், நான் விளையாடி கொண்டே சாப்பிட்டேன். அப்போது அந்த டோனுக்கு இந்த டோனுக்கு டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியுது. இங்கே என்ன ஆகுது, சிங்கிள் நவுனு ஆனால் 2 வேர்பு. பாருங்கள், அதான் 2 வேர்பு யார் பண்ணுறாங்க, சிங்கிள் நவுன் பண்ணுறாங்க, சிங்கிள் சென்டென்ஸில் வந்துடுது. அதான் டைட்டில் கொடுத்துருக்கேன். ஓகே, சிங்கிள் நவுன், 2 வேர்பு, சிங்கிள் சென்டென்ஸ். ஓகே, அப்போ இந்த மாதிரி சென்டென்சஸை நாம் எப்படி மேக் பண்ணுறது, அதை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளுங்க, சொல்லிட்டேன்னா ஈஸியாக நீங்கள் ஐடியாவாக பிடிச்சிருவீங்க. ஓகே, ரைட். இங்கே பாருங்களேன், விளையாடி கொண்டே, படித்து கொண்டே, பேசிக்கொண்டே, நடந்து கொண்டே, இப்படிலாம் சொல்கிறோம்ல. இந்த இடத்துல நாம் யூஸ் பண்ண வேண்டியது ஒன்று தான். நம்மக்கிட்ட தான் அந்த வென் அப்படிங்கிற அர்த்தத்தோட இன்னொரு ஆள் இருக்கிறார். யார் அப்படின்னா வயல். ஓகே, அந்த வயலை போட்டுக்கிட்டு அந்த வயல் கூட எந்த ஆக்ஷனை அவங்க தொடர்ந்து செஞ்சு கொண்டே இருக்கிறாங்களோ அந்த ஆக்ஷனோட ஐஎன்ஜி ஃபார்மை போடணும். ஓகே, விளையாடி கொண்டேனா வயல் பிளேயிங் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லணும். ஓகே, அடுத்து இதுக்கு முன்னாடி பாருங்கள்,
நம்ம என்ன சப்ஜெக்ட் வச்சுருக்கோமோ அந்த சப்ஜெக்டையும், ஓகே, அவர் செய்த மெயின் வேர்பு அதையும், வைல் அதுக்கப்புறம் வி ப்ளஸ் ஐஎன்ஜி, அதுக்கப்புறம் வேறு ஏதாவது வார்த்தை வந்தால் போட்டுக்கலாம். இதுதான் ஃபார்மேட். சப்ஜெக்ட், வேர்பு, வைல் ப்ளஸ் ஐஎன்ஜி, வைல் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி, கரெக்டாக சொல்ல போனால். ஓகே, இந்த ஃபார்மெட்டில் வந்துருச்சுன்னா நம்ம இந்த மாதிரி வரக்கூடிய எந்த சென்டென்ஸாக இருந்தாலும் அப்படியே தவிடுபொடி ஆக்கிடலாம், சிம்பிளாக முடிச்சுட்டு போயிடலாம். ஆனால் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் உங்களுக்கு. சரி, இப்போ நல்லா கவனிக்கணும். இங்கே பாருங்கள், வைல் பிளேயிங் அப்படின்னு நான் போடுறேன். ஓகே, பிளேயிங்னு விளையாடி கொண்டு, இந்த வைல் சேர்க்கும்போது விளையாடி கொண்டே அப்படிங்கிற அர்த்தத்தில் வந்துடும். அதனால நீங்கள் விளையாடி கொண்டு இருந்த பொழுது அப்படிங்கிற மீனிங் எடுத்துட வேண்டாம். ஏன் அப்படின்னா, பொழுது அப்படிங்கிற மீனிங் உங்களுக்கு வரணும்னா இதற்கடுத்து என்ன இருக்கணும்? ஒரு நவுன் வரணும், ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் வரணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வைல் அடுத்து உடனே என்ன வந்திருக்கு? ஐஎன்ஜி ஃபார்ம் தான் வந்திருக்கோ தவிர நவுன் கிடையாது. ஓகே, ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸும் கிடையாது. அதனால கொண்டே அப்படிங்கிற மீனிங் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, நான் விளையாடி கொண்டே சாப்பிட்டேன். ஓகே, ஐ மெயின் வேர்பு எது? கடைசியாக இருக்கிறத மெயின் வேர்பு. சாப்பிட்டேன். ஓகே, ஐ ஏட் வைல் பிளேயிங். அவ்வளோதான். ஓகே, ஃபார்முலா புரிஞ்சது தானே? சப்ஜெக்டு, வேர்பு, வயலு, அதை தொடர்ந்து வேர்பு கூட ஐஎன்ஜி ஃபார்ம் வரணும். வேர்பு கூட ஐஎன்ஜி ஃபார்ம் வந்து அதுக்கு இன்னொரு பேர் வச்சுருக்கோம். அவர் யார்? வெரி குட், ஜெரண்ட். ஓகே, ஸோ இதை ஃபார்முலா வச்சு நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? கவனிங்க, நம்ம தொடர்ந்து போகலாம். இப்போ ஃபார்முலாவை பாருங்கள். சப்ஜெக்டு, வேர்பு, அதற்கடுத்து வைல் அப்படிங்கிற வார்த்தை, அதற்கடுத்து ஜெரண்ட். ஜெரண்டை நம்ம எப்படி சொல்லுவோம்? வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி நம்ம சொல்லுவோம். அதுக்கடுத்து த ரிமைனிங் வேர்ட்ஸ், மீதி இருக்கிற வார்த்தையில் என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டு ஃபில் பண்ணிடலாம். சரிங்களா? பாருங்கள், அவள் சமைத்து கொண்டே இசையை கேட்டாள். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, ஒன் பை ஒன்னாக போயிடலாம். அவள் சமைத்து கொண்டே இசையை கேட்டாள். இந்த சென்டென்ஸை பார்க்கும்போதே யூ கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை 2 வேர்ப்ஸ் ஆர் பீயிங் டிஸ்கஸ்ட். 2 வேர்பு, 2 ஆக்ஷனை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, என்னென்ன? சமைத்து கொண்டே இசையை கேட்டாள். சரி, இப்போ இந்த சென்டென்ஸு என்ன டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு எங்கே தெரியுங்களா குழப்பம் வரும்? ஒரு பர்டிகுலர் சென்டென்ஸில் இஃப் தேர் ஆர் 2 வேர்ப்ஸ் ஆர் பிளேஸ்ட், 2 வேர்பு பிளேஸ் ஆகியிருந்தால் உடனே நமக்கு டவுட் வந்துடும், எந்த வேர்பை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு. ஓகே, ஈஸி ரொம்ப. நான் தான் உங்களுக்கு நிறைய டைம் சொல்லியிருக்கேனே, தமிழ் சென்டென்ஸை பார்த்ததுமே ஈஸியாக நம்ம வேர்பை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கடைசி வார்த்தை பார்த்தா போதும். கடைசி வார்த்தை என்ன இருக்குது? கேட்டால், பாஸ்ட் டென்ஸ். ஓகே, அவ்வளோதான். சரி பாருங்கள், அவள் சமைத்து கொண்டே இசையை கேட்டால், இதுதான் மெயின் வேர்பு. அப்போது இருக்கிற ஃபார்முலா படி ஃபஸ்ட்டு நம்ம யாரை ஃபஸ்ட்டு பிளேஸ் பண்ணணும்? சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் யார்? சப்ஜெக்ட் யார்? ஒரு பெயர் சொல் அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் புரியாது. ஓகே, அது குழந்தைங்களுக்கு ஸ்கூலில் நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். சப்ஜெக்ட்னா ஒரு பெயர் சொல், பெயரை கொண்டு வரும் சொல், பெயர் சொல். நமக்கெல்லாம் தேவை கிடையாது. நமக்கு சப்ஜெக்ட் அப்படின்னா நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்று தான், யார் ஆக்ஷனை செய்கிறாங்களோ அவங்க தான் சப்ஜெக்ட். புரியுதுங்களா? அப்படி தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், இல்லாட்டி புரியாமல் போயிடும். ஓகே, ஏன் அப்படின்னா ஒரே சென்டென்ஸில் அப்புறம் 4-5 பெயர் சொல் வரும், எதை தூக்கி வைப்பீங்க சப்ஜெக்ட்டுன்ட்டு? கன்ஃபியூஸ் ஆகும்ல. அப்போ கன்ஃபியூஸ் வரக்கூடாது அப்படின்னா ஆக்ஷனை யார் செய்கிறா? பேசிவ் ஃபார்மாக இருந்தால் ஆக்ஷனை யார் வாங்குறா? ஓகே, ஸோ இது ஆக்டிவ் சென்டென்ஸஸ் எல்லாமே. அப்போ நீங்கள் என்ன கவனிக்கணும்? யார் ஆக்ஷனை செய்கிறாங்க? அவள் சமைத்து கொண்டே இசையை கேட்டால், இவங்க தான் ஆக்ஷனை செய்கிறாங்க, அதனால் அவங்க தான் சப்ஜெக்ட். ஷீ, அவங்க செய்த வினை என்ன? கேட்டால். ஓகே, கேட்கிறாள். எதை கேட்கிறாள்? இசையை கேட்கிறாள். அப்போது ஷீ லிசன்ட் டு மியூசிக். ஓகே, அவ்வளோதான். ஷீ லிசன் டு மியூசிக். பாதி பேர் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா ஷீ லிசன்ஸ் மியூசிக்னு சொல்லுவீங்க. தப்பு, வரக்கூடாது. லிசன் டு தான் ஃபிக்ஸ்டு ஃப்ரேஸ், அதை மாற்றவே கூடாது. ஓகே, இந்த லிசன் டூக்கு அடுத்து நம்ம ஒரு பர்டிகுலர் திங்ஸை போடுறோம். அப்போ இதைத்தான் நம்ம லிசன் பண்ணுறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த டூ அப்படிங்கிறத போட்டே ஆகணும். ஓகே, ரைட். ஷீ லிசன் டு மியூசிக் எப்போ? சமைத்து கொண்டே. சரி, நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த லிசன் டு அப்படிங்கிற வேர்பை போட்டோம், எதை பண்ணுறாங்க அப்படிங்கிற வார்த்தையும் போட்டாச்சு. அதற்கடுத்து அந்த மீதி இருக்கிற ஃபார்மை போடுறோம். வைல், அதுக்கப்புறம் ஒரு ஐஎன்ஜி ஃபார்ம். ஓகே, இங்கே வயலை போட்டாச்சு. வயல் அப்படின்னு இந்த கொண்டே அப்படிங்கிற வார்த்தை வந்துருச்சு. சமைத்து, சமைத்து அப்படிங்கிற வார்த்தைக்கு குக்கிங் அப்படிங்கிற வார்த்தையை போட்டால் முடிஞ்சுது. அவ்வளோதான். பாருங்கள், ஷீ லிசன் டு மியூசிக் வைல் குக்கிங். ஷீ லிசன் டு மியூசிக் வைல் குக்கிங். அவள் சமைத்து கொண்டே பாடலை கேட்டாள். சிம்பிள். அடுத்து பாருங்கள், அவன் டிவியை பார்த்து கொண்டே நடன பயிற்சி செய்கிறான். நடன பயிற்சி செய்கிறான். ஓகே, செய்தான்னு போல் செய்கிறான். அப்போ ப்ரெசண்ட்.
ரொம்ப சிம்பிள். ஆக்ஷன் செய்கிறது யார்? அவன். அப்போ ஹீ நடன பயிற்சி செய்கிறான். ஓகே, அப்போ ஹீ ப்ராக்டிசஸ். ஓகே, எஸ்இஎஸ்ன்னு போட்டிங்கன்னா பிரிட்டிஷ் இங்கிலீஷ், சிஇஎஸ்ன்னு போட்டிங்கன்னா அமெரிக்கன் இங்கிலீஷ். நீங்கள் எந்த துறையில் எந்த கம்பெனிக்கு வேலை செய்ய போகிறீங்களோ இல்லை எந்த நாட்டுக்கு போக போகிறீங்களோ அதற்கேற்ற லாங்குவேஜ் பேட்டர்னை தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் ஸ்பெல்லிங்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகே, பிரிட்டிஷ் இங்கிலீஷ் நல்லா கற்றுக்கிட்டு அமெரிக்கன் கம்பெனிக்கு வேலை செய்ய போனீங்க அப்படின்னா அங்கே நிறைய தப்பு வரும். அதனால் அமெரிக்கன் அந்த பேஸில் வரக்கூடிய கம்பெனிகளை நீங்கள் வேலை செய்ய போகிறீங்க அப்படின்னா அமெரிக்கனோட அந்த பர்டிகுலர் ஸ்பெல்லிங்ஸை அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இல்லை அமெரிக்கன் இல்லாமல் நான் மற்ற இடத்துல இருக்க சாதா கண்ட்ரீஸில் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா பிரிட்டிஷ் தான் பர்ஃபெக்ட் ஒன். ஓகே, ரைட். ஹீ ப்ராக்டிசஸ் எதை? நடன பயிற்சி செய்கிறான். ஹீ ப்ராக்டிசஸ் டான்ஸ். ஓகே, ஹீ ப்ராக்டிசஸ் டான்ஸ் எப்போ? டிவி பார்த்துக்கொண்டே. ஓகே, வைல் ஐஎன்ஜி ஃபார்ம் வந்துடணும், வாட்சிங் அ டிவி. அவ்வளோதான். பாருங்கள், ஹீ ப்ராக்டிசஸ் டான்ஸ் வைல் வாட்சிங் அ டிவி. ஹீ ப்ராக்டிசஸ் டான்ஸ் வைல் வாட்சிங் அ டிவி. ரொம்ப சிம்பிள் தானே? அவ்வளோதான். நான் பகுதி நேர வேலை செய்து கொண்டே படிக்கிறேன். பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்டே படிக்கிறேங்க சொல்கிறோம்ல, அதை தான் நம்ம எழுத போகிறோம். படிக்கிறேன். ஓகே, ரொம்ப சிம்பிள். ஐ எம் ஸ்டடியிங். ஓகே, ஐஎன்ஜி ஃபார்ம்லேயே கொண்டு வந்துட்டோம் இங்கேயே, தப்பு இல்லை, எழுதலாம். ஐ எம் ஸ்டடியிங், நான் படித்து கொண்டு இருக்கிறேன். எப்போ? வைல் என்ன பண்ணுறாரு அவர்? வேலை செய்கிறாரு. அப்போது ஒர்க்கிங். அவ்வளோதான், ஒர்க்கிங். எதில்? பார்ட் டைமில். அப்போ அப்படியே போடுங்க, பார்ட் டைம். பார்ட் டைம் ஜாபு, இன் பார்ட் டைமு, அன்னெசரி திங் அதெல்லாம் தேவையில்லை. பார்ட் டைம்னு போட்டாலே போதும், மீனிங் வந்துடும். பாருங்கள், ஐ எம் ஸ்டடியிங் வைல் ஒர்க்கிங் பார்ட் டைம். ஐ எம் ஸ்டடியிங் வைல் ஒர்க்கிங் பார்ட் டைம். என் கூட சேர்ந்து சொல்லுங்கள், நான் பார்ட் டைம் ஜாப் பண்ணிக்கிட்டே படிக்கிறேன். சொல்லுங்கள், ஐ எம் ஸ்டடியிங் வைல் ஒர்க்கிங் பார்ட் டைம். ஒரு சிலர் என்ன சொல்லுவீங்க? வைல் டூயிங் பார்ட் டைம் ஜாப். அது வேண்டாம், இதுவே போதும், மீனிங் வந்துடும். சரிங்களா? சரி. குதிரை நின்று கொண்டே தூங்கும். என்ன பண்ணுமாமா? குதிரை நின்றுட்டே தூங்குமாமா. தூங்குங்கிறது ஃப்யூச்சரில் சொல்கிறோம். அப்போ ரொம்ப சிம்பிள். த ஹார்ஸ், அதுதான் ஆக்ஷன் செய்யுது. த ஹார்ஸ் வில் ஸ்லீப் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஸ்லம்பர்ங்கிற வார்த்தையை நான் போடுறேன். அப்போ இதுக்கப்புறம் நீங்கள் இதை யூஸ் பண்ணணும். ஸ்லம்பர்னா தூங்குறது. ஓகே, த ஹார்ஸ் வில் ஸ்லம்பர். நின்று கொண்டே. எப்படி? வைல் ஸ்டாண்டிங். முடிஞ்சதுங்க, சிம்பிளாக முடிச்சாச்சு. த ஹார்ஸ் வில் ஸ்லம்பர் வைல் ஸ்டாண்டிங். குதிரை நின்றுக்கிட்டே தூங்கும். த ஹார்ஸ் வில் ஸ்லம்பர் வைல் ஸ்டாண்டிங். ஓகே, அவன் நின்றுக்கிட்டே தூங்குவான். ஹீ வில் ஸ்லீப், இல்லாட்டி ஹீ வில் ஸ்லம்பர் வைல் ஸ்டாண்டிங். ஹீ வில் ஸ்லம்பர் வைல் ஸ்டாண்டிங். சிம்பிள் தானே? அவ்வளோதான். இந்த பர்டிகுலர் நவுனை ஆக்ஷனை மட்டும் மாற்றுறீங்க, புது புது சென்டென்ஸ் உங்களுக்கே கிடச்சிரும். ரைட். அவனோட தலையில் கையை வச்சுக்கிட்டே நீ அவங்ககிட்ட அட்ரஸ் கேட்கணும். இதை நம்ம வடிவேல் படத்தில் பார்த்துருப்போம்ல, தலையிலேருந்து கை எடுத்தோம் அப்படின்னா குறவழி பிடிச்சி ஒரே கடி. அந்த காமெடி தான். பாருங்கள், அவனோட தலையில் கை வச்சுக்கிட்டே நீ அட்ரஸை கேட்கணும், இல்லாட்டி உன்னை குறையிலே கடிச்சு வச்சுருவான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, சரி. இப்போ இந்த கடைசி வார்த்தை பாருங்கள், கேட்க வேண்டும். அந்த வேண்டும் அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் அது ஆக்சிலரி மாடல்ஸில் வர்றது நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ ஷுட்டு, மஸ்ட் எது வேணால் போட்டுக்கலாம். நான் மஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை போடுறேன். ஓகே, அவனுடைய தலையில் கை வைத்து கொண்டே நீ அட்ரஸை கேட்க வேண்டும். ஓகே, யார் கேட்கணும்? நீ தான் கேட்கணும். அப்போ யூ மஸ்ட் ஆஸ்க் ஃபார் அன் அட்ரஸ். ஓகே, ஆஸ்க் ஃபார் அன் அட்ரஸ். நல்லா கவனிக்கணுங்க. ஆஸ்க் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டு, ஆஸ்க் ஃபார் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டு. ஒரு உதவியை பெறும்போது நம்ம ஏதோ ஒரு பொருளை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆஸ்க் ஃபார் அப்படிங்கிற வார்த்தை தான் யூஸ் பண்ணுறோம். நமக்கு இப்போ நமக்கு ஒரு வேணும், என்ன வேணும்? அட்ரஸ் வேணும். சும்மா ஒரு என்கொயர் பண்ணுறோம், ஏதோ ஒன்று கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அங்கே ஆஸ்க்குங்கிற வார்த்தையை போட்டுக்கலாம். ஓகே, ரைட். இப்போ என்ன பண்ணுறோம்? நமக்கு ஒரு பொருள் வேண்டும், நமக்கு ஒரு உதவி வேண்டும், அதனால் ஆஸ்க் ஃபார் அப்படிங்கிற வார்த்தை போட்டிருக்கேன். யூ மஸ்ட் ஆஸ்க் ஃபார் அன் அட்ரஸ். எப்படி? அவனுடைய தலையில் கை வைத்து கொண்டே. ஓகே, வைல் holding. Okay, while holding your hand on his head. Okay, பாருங்க, you must ask for an address while holding your hand on his head. Okay, போர்டு தெரிலன்னா நோ இஷ்யூஸ். இப்போ ஸ்க்ரீன்ஷாட் அங்கே நான் வைப்பேன், அப்போ பார்த்தீங்கன்னா போர்டு ஃபுல்லாக கிளியராக தெரியும்.
பாருங்க, யூ மஸ்ட் ஆஸ்க் ஃபார் அன் அட்ரஸ். நீ அவங்ககிட்ட என்ன கேட்கணும்? அட்ரஸை கேட்கணும். எப்படி? வைல் ஹோல்டிங் யுவர் ஹேண்ட் ஆன் ஹிஸ் ஹெட். தலையில் கை வச்சுக்கிட்டே நீ அட்ரஸ் கேட்கணும். ஓகே, என் கூட சேர்ந்து ஃபுல்லாக சொல்லுங்கள். யூ மஸ்ட் ஆஸ்க் ஃபார் அன் அட்ரஸ் வைல் ஹோல்டிங் யுவர் ஹேண்ட் ஆன் ஹிஸ் ஹெட். ஓகே, இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ அடுத்து நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒருத்தர் 2 ஆக்ஷனும் செய்கிறாரு. அதில் ஒரு ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் மேலே செய்கிறாரு. நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம்? ஒருத்தர் 2 ஆக்ஷன் செய்கிறாரு மட்டும்தான் பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஆக்ஷனை ஒன்று இவர் ஒன்று பண்ணிக்கிறாரு, இன்னொன்று இன்னொருத்தர் மேலே பண்ணுறாரு. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா புரிஞ்சிடும். என்னை முறைத்து கொண்டே அவர் உள்ளே சென்றார். இந்த சென்டென்ஸில் அவர் உள்ளே சென்றார், இந்த பர்டிகுலர் ஆக்ஷன் அவர் செய்கிறாரு. என்னை முறைத்து கொண்டே, அப்போ இந்த முறைத்து கொண்டே அப்படிங்கிற இந்த ஆக்ஷனை என் மேலே செய்கிறாரு. அப்போ 2 நவுன் வராங்க. அப்போது மெயின் ஆக்ஷனை செய்கிற அவர் இருக்கிறார்ல, அவர் தான் யார் அப்படின்னா ஃபஸ்ட்டு வரக்கூடிய சப்ஜெக்ட். யார் மேலே அந்த ஆக்ஷனை செய்கிறாரோ அவர் அப்ஜெக்டிவ் ப்ரொனவுன். அப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் யார்? ஹிம், ஹெர், தெம், அஸ், யூ, இவங்க எல்லாமே அப்ஜெக்டிவ் ப்ரொனவுன். சரி, இதை எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா சேம் ஃபார்முலா இந்த ஜெரண்டுக்கு அடுத்து என்ன பண்ணிக்கலாம்? இந்த அப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக வரும். ஒரே ஒரு சின்ன மாடுலேஷன் தான். ஏன்னா அதை மட்டும் தெரிஞ்சுக்கக்கூடாது. நம்ம 2 நவுனும் போட்டு என்ன பண்ணிக்கணும்? ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஸோ அந்த ஸ்லைடு சிங்கிள் நவுனு, இங்கே 2 நவுன். வரலாங்களா? பாருங்கள், என்னை முறைத்து கொண்டே அவர் உள்ளே சென்றார். ஓகே, இந்த முறைத்து கொண்டே அதுக்கு முன்னாடி இருக்க நவுனு இதை விட்டுட்டு மீதி இருக்க சென்டென்ஸ் அப்படியே தூக்கி எழுத போகிறோம். எழுதலாங்களா? அவர் உள்ளே சென்றார். அவர் உள்ளே சென்றார். ரொம்ப சிம்பிள். சப்ஜெக்ட் யார்? அவர். ஹீ வெண்ட் இன்சைட். அவ்வளோதான். ஹி வெண்ட் இன்சைட். அவர் உள்ளே சென்றார். என்னை முறைத்து கொண்டே, ரொம்ப சிம்பிள். வைல் ஸ்டாரிங் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும். ஓகே, ஸ்டாரிங் அட் மீ. அவ்வளோதான். பாருங்க, ஹி வெண்ட் இன்சைட் வைல் ஸ்டாரிங் அட் மீ. ஹி வெண்ட் இன்சைட் வைல் ஸ்டாரிங் அட் மீ. ஸ்டாரிங்னா அப்படியே முறைக்கிறது. அப்படியே எப்படி முறைக்கிறாங்க பார்த்தீங்களா? நான் முறைக்கிறேன்ல, காமெடியாக தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் முறைப்பீங்க கோவத்தோட. அந்த கோவம் முறைக்கிறதுக்கு என்ன சொல்கிறோம்? நம்ம ஸ்டாரிங் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். ஓகே, பாருங்கள், he went inside while staring at me. while staring at me. ஓகே, STARINGங்க. ஐஎன்ஜியை தூக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டார் வருது அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஐஎன்ஜி தூக்கிட்டிங்கன்னா ஸ்டார்னு வந்துடும். ஸ்டாரோட ஸ்பெல்லிங் STARE. ஓகே, ஐஎன்ஜி ஃபார்ம் கூட போடும்போது ஈ நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஸோ ஸ்டாரிங். ஓகே, பாருங்கள், he went inside while staring at me. என்னை முறைச்சிக்கிட்டே அவர் உள்ளே போனார். அடுத்து பாருங்கள், அவள் அவரை நினைத்து கொண்டே சாப்பிட்டாள். ஓகே, அவள் அவரை நினைத்து கொண்டே சாப்பிட்டாள். ரொம்ப சிம்பிள். சாப்பிட்டாள், அவள். ஓகே, ஷீ ஏட். சாப்பிட்டாள். என்ன பண்ணிட்டு? வைல் திங்கிங். ஓகே, அவரை நினைத்து கொண்டே, திங்கிங் ஆஃப் ஹிம். ஓகே, அவ்வளோதான். இல்லாட்டி திங்கிங் ஆஃப் ஹெர் ஹஸ்பண்ட், அவருடைய கணவரை நினைத்து கொண்டே சாப்பிட்டாள். எப்படி வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, பாருங்கள், ஷீ ஏட் வைல் திங்கிங் ஆஃப் ஹிம். she ate while thinking of him. இல்லாட்டி she ate while thinking of her husband. ரெண்டுமே கரெக்டு தான். அடுத்து பாருங்க, வேலை செய்து கொண்டே அவனுக்கு இவன் பயிற்சி அளிக்கிறான். என்ன இருக்குது? சிம்பிள் ப்ரெசென்ட்டில் இருக்குது. வேலை செஞ்சுக்கிட்டே அவன் இவனுக்கு பயிற்சி அளிக்கிறான். அவனுக்கு இவன். அப்போ இவர் தான் யார்? மெயின் சப்ஜெக்ட். 2 வார்த்தை வந்திருக்கு. அவனுக்கு இவன், ரெண்டுமே ஹீ ஹிம்மு தான். ஆனால் அதில் யார் ஹீ யார் ஹிம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். யார் ஆக்ஷனை செய்கிறாங்களோ அவர் தான் ஹீ. அப்போ இவன் பயிற்சி அளிக்கிறான். இந்த பர்டிகுலர் மெயின் ஆக்ஷனை பண்ணுறது இவன். அப்போ அவர் தான் ஹீ. யாருக்கு அந்த பயிற்சி அளிக்கப்படுகிறதோ அவர் தான் அப்ஜெக்டிவ் ப்ரொனவுன். அப்போது அவனுக்கு அப்படிங்கிறது ஹிம். ஓகே, எழுதிடலாங்களா? இவன் பயிற்சி அளிக்கிறான், அதை தான் ஃபஸ்ட்டு போடணும். அதற்கடுத்து நம்ம இதை கொண்டு வரணும். வேலை செய்து கொண்டே அவன் அவனுக்கு பயிற்சி அளிக்கிறான் அப்படிங்கிற டோனில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக வரும். ஸோ அவன் அவனுக்கு பயிற்சி அளிக்கிறான் எப்படி சொல்லலாம்? ஹீ ட்ரெயின்ஸ் ஹிம். அவ்வளோதான். ஹீ ட்ரெயின்ஸ் ஹிம். அவன் அவனுக்கு பயிற்சி அளிக்கிறான். எப்போ? வேலை செய்து கொண்டே, வைல் ஒர்க்கிங். அவ்வளோதாங்க, சிம்பிளாக முடிச்சிட்டோம். ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ். எவ்வளோ 5 வார்த்தை தான் இருக்குது. தமிழில் பாருங்கள் 2, 4, 6, 7 வார்த்தை இருக்குது. இங்கிலீஷில் சிம்பிளாக முடிச்சிட்டோம். ஹி ட்ரெயின்ஸ் ஹிம் வைல் ஒர்க்கிங். வேலை செய்து கொண்டே அவனுக்கு பயிற்சி அளிக்கிறான். ஓகே, ஹி ட்ரெயின்ஸ் ஹிம் வைல் ஒர்க்கிங். சிம்பிள், ரைட்? பாத்திரங்களை கழுவி கொண்டே எனது மம்மி என்னை கழுவி ஊற்றினார். எனது மம்மி என்னை கழுவி ஊற்றினார். எங்கள் அம்மா என்ன பண்ணுச்சு? கிளியும் கிளிச்சு என்னை தொங்க விட்டுருச்சு. அப்போ பாத்திரத்தை கழுவிட்டு என்னையும் கழுவிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல.
அதை இப்போ எழுத போகிறோம். எனது மம்மி என்னை கழுவி ஊற்றினார். ரொம்ப சிம்பிள். ஷீ வேண்டாம், மை மதர்னு போடுறேன். ஓகே, மை மதர் ஓகே ஸ்கோல்டட் மீ. ஓகே, ஸ்கோல்டட் மீனா திட்டினார். அப்படியே அப்படி திட்டினாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த அப்படிங்கிற ஒரு ஒரு என்ன சொல்கிறது, எம்ஃபசிஸ் கொடுப்போம் பார்த்தீங்களா, அழுத்தம் கொடுப்போம் பார்த்தீங்களா, அதுக்கு என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா லைக் எனிதிங். லைக் எனிதிங்னா கண்டபடி திட்டுறது. ஓகே, லைக் எனிதிங் அப்படி சொன்னாங்க அவனுக்கு நான் அப்படி அறிவுரை சொன்னாங்க. ஐ அட்வைஸ் டு ஹிம் லைக் எனிதிங். அந்த லைக் எனிதிங்கிற வார்த்தை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, பாருங்கள். மை மதர் ஸ்கோல்டட் மீ லைக் எனிதிங். எங்கள் அம்மா என்னை போட்டு கழுவி ஊற்றுனாங்க. எப்போ? பாத்திரத்தை கழுவிட்டே. ஓகே, while வாஷிங் த வெசல்ஸ். ஓகே, வாஷிங் த வெசல்ஸ். அவ்வளோதான். ஓகே, என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். மை மதர் ஸ்கோல்டட் மீ லைக் எனிதிங் while வாஷிங் த வெசல்ஸ். எங்கள் அம்மா என்னைய பாத்திரம் கழுவிட்டு என்ன பண்ணாங்க? திட்டி கொன்னுட்டாங்க. மை மதர் ஸ்கோல்டட் மீ லைக் எனிதிங் while வாஷிங் த வெசல்ஸ். என் கூட சேர்ந்து ஒரே டைம் சொல்லுங்கள், ஃபுல் சென்டென்ஸையும் பார்க்காம. மை மதர் ஸ்கோல்டட் மீ லைக் எனிதிங் while வாஷிங் த வெசல்ஸ். அவ்வளோதான். சூப்பர். அப்போ இப்போ புரிஞ்சுதா? ஒரே ஆள் 2 ஆக்ஷனை செய்கிறாங்க. ஒரு ஆக்ஷனை செஞ்சுக்கிட்டே இன்னொரு ஆக்ஷனை செய்கிறாங்க. அதுதான் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஒரு ஆக்ஷனை பண்ணிக்கிட்டே இன்னொரு ஆக்ஷனை பண்ணுறாங்க. யார்? சிங்கிள் நவுன். அட் த சேம் டைம் ஒரே நவுனு ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இன்னொரு வேலையை இன்னொருத்தர் மேலே செய்கிறாங்க. அதையும் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, ரொம்ப சிம்பிள் தானே? இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த பிகினர்லேருந்து டைரெக்டாக அட்வான்ஸ் லெவலுக்கு போயிடுங்க லாங்குவேஜ். இடையிலலாம் இந்த அமெரிக்கன் மேப்பில் யாரும் கிடையாது. டைரெக்டாக ஹீரோ தான் நீங்கள். டைரெக்டாக அட்வான்ஸ் லெவல் வந்துடுவீங்க. ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்ணுங்கிறதும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதற்கான ஒரு சில ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஹோம்ஒர்க். நான் நின்று கொண்டே பாடம் கற்பிக்கிறேன். ஓகே, சப்டைட்டில்ஸ் பார்த்து கொண்டே ஆங்கிலம் படம் பார்த்தேன். என்னிடம் பேசிக்கொண்டே அவளுடைய வேலையை முடித்தாள். 2 நோன் வருது, கரெக்டாக பார்க்கணும். என்னிடம் பேசிக்கொண்டே அவளுடைய வேலையை முடித்தாள். நான் வேலையை முடிக்கவில்லை, நான் வேலையை முடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைல் பண்ணுறோம். நம்ம எப்படி நம்ம வடிவேல் கேட்பார்ல, புதுசாக வர இன்ஸ்பெக்டர்கிட்ட என்னை பற்றி பேசுறதுக்கு எழுதி கொடுத்துனே, யார் படிச்சிட்டிங்க அவங்ககிட்ட ஃபஸ்ட்டு கேளுங்க. அப்போ நீ படிக்கலன்னு சொல்லும்போது அவர் ஒரு மாதிரி சிரிப்பார் பார்த்தீங்களா? அந்த மாதிரி நம்மளும் நம்ம வேலையை முடிக்காமல் ஆஃபீஸருக்கு முன்னாடி சிரிப்போம். ஓகே, அந்த மாதிரி இமேஜின் பண்ணிவிட்டு எழுதுங்க. ஓகே, என்னிடம் பேசிக்கொண்டே அவளோட வேலையை முடிச்சிட்டா, நான் என் வேலையை முடிக்கல. குளித்து கொண்டே அனைத்து பாடல்களையும் நான் பாடுவேன். குளிச்சுட்டு இருக்கும்போதே எல்லா பாட்டும் நான் பாடுவேன். ஓகே, அது கரெக்டு தான். குளிக்கும் போது நம்மளோட மைண்டு பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஒர்க் பண்ணும். நிறைய கான்செப்ட் பார்த்திங்கன்னா குளிக்கும் போதே எனக்கு தோணும். அரைகுறையாக குளிச்சுட்டு வேகமாக ஓடி வந்து எழுதுனா தான் என் மனசு சாந்தி அடையும். இல்லாட்டி அதை யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். உடனே என்ன பண்ணுவேன்? வந்துட்டு தலை கூட ஒழுங்காக துடைக்காமல் அந்த கான்செப்ட் எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக ரெஃப்ரெஷ் ஆவேன். குளிக்கும்போது பார்த்திங்கன்னா மைண்ட் அப்படி வேலை செய்யும். ஓகே, சரி பாருங்கள். குளித்து கொண்டே அனைத்து பாடல்களையும் நான் பாடுவேன். அடுத்து, என்னோட அக்கா மிக்சர் சாப்பிட்டு கொண்டே என்னிடம் பிஸ்கெட் கேட்டாள். மிக்சர் சாப்பிட்டு எங்கிட்ட பிஸ்கெட் கேட்டாள். அப்போது மெயின் வேர்ப் எப்படி கண்டுபிடிப்பீங்க? கடைசி வார்த்தை எல்லாமே உங்களுக்கு தெரியும், சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, அதை பேஸ் பண்ணி கரெக்டான ஆன்சர்ஸை கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்க தெரிந்து கொள்ளட்டும். அண்ட் இதுதான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் என்னை என்கரேஜ் பண்ணுற ஒரு டூல். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். ஓகே, அடுத்த வீடியோ உங்களை பார்க்குறேன். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, ஒரு நாள் ரிவிஷன் வைக்கிறேன். ரிவிஷனில் இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தம் என்ன பண்ணிடலாம், நம்ம ரிவைஸ் பண்ணிடலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.